ஹே எல்லாருமே, திஸ் இஸ் பிடிஎஸ் ட்ரான்ஸ்லேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். மை ஐடல் ஹஸ்பண்ட். ஸோ ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் வயன், உங்கள் பேர் வயன். நீங்கள் சரியான பிடிஎஸ் பைத்தியம் ஆர்மிகள், ஓகேவா? நீங்கள் ஒரு ஆர்மி. எப்பயும் போல் ஜிம்மினோட எப்படி சொல்கிறது, ஜிம்மினை பற்றி இந்த உலகத்தில் யாருக்குங்க தெரியாமல் இருக்கும். அவர் ஒரு ஐடல் தான். ஸோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனு, ஒரு 2 கேர்ள்ஸு அவங்களோட காலேஜை முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வேறு யாரும், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான். ரியா என்னடி ரியா என்னடி ரியா என்ன வயன், உனக்கு என்ன தான் பிரச்சனை? நானும் பார்த்துட்ருக்கேன், வந்ததுலேருந்து ரியான்னு சும்மா தொண பேசிகிட்ருக்கேன். என்னடி உனக்கு பிரச்சனை? அதுவா, எனக்கு ஜிமினை பார்க்கணுண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் உங்களோட பயாஸ் ஜிமின் தான். என்ன அதிசயமாக இருக்குது, இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியா கேட்டுட்ருக்கா. நீங்கள் உடனே அதுவா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு ரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியா உடனே என்ன கனவன்? அதுவா, நானும் ஜிம்மினும் கல்யாணம் பண்ணுறோம்மா, எங்களுக்கு குட்டியாக குழந்தை பிறக்குதான், அப்புறம் அப்படின்னு நிறையா ஜாலியாக நாங்கள் ஹாப்பியாக வாழ்கிறோமாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே ரியா பார்த்துட்டு, ஐயோ உன்னெல்லாம் என்ன தாண்டி பண்ணுறது, சும்மா ஜிம்மின்ற. ஆமாம், நீ மட்டும் ஓகேயும் பாரு, நீ மட்டும் என்னவா இப்போ பார்த்தாலும் டேவும் சுற்றுவல்ல. வேலையை பாருடி, எனக்கு டேவும் பிடிக்கும், அவன் என்னோடய பயாஸு. இதில் உனக்கு என்னடி பிரச்சனை? நீ ஜிம்மின்னு பயாஸாக வச்சுருக்கோம், நானும் டேவங்க பயாஸாக வச்சுருக்கேன், உனக்கு என்ன? அப்புறம் என்ன பெரிய இதுவோ மாதிரி பேசுகிற? என்னமோ நான் மட்டும் தான் ஜிம்மின் தொங்கிட்டு இருக்கமே. சரி, நீ கோச்சிக்காத, எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிற பற்றியா வயன், நீ எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிற வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிளிகிட்ருக்கா. சரின்ட்டு நீங்களும் சரி டியூஷனில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6:45 மேலே உங்களுக்கு டியூஷன். ஸோ 6:40 to 7:45 உங்களுக்கு டியூஷனு. ஸோ நீங்களும் டியூஷனுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு டியூஷனுக்கு இப்போ வரீங்க. நீங்களும் ரியாவும் என்றைக்குமே ஒன்றா தான் உட்காருவீங்க. உட்காந்துட்டு ரியா என்னடி மறுபடியுமாடி, எனக்கு அந்த கனவுலேருந்து வெளியே வரவே முடியலடி. யோயோயோ முதல்ல அவனை போய் பாருடி, அவன் சவுத் கொரியாவில் இருக்கான்டி, நீ எப்படி இங்கேருந்து இவ்வளோ கனவு கண்டுற அப்படின்ற மாதிரி ரியா கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஒன்று, நான் எப்படியாவது பாரு, இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே எப்படியாவது நான் ஜிம்மினை பார்த்து அவன்கிட்ட அட்லீஸ்ட் இந்த ஃபேன் மீட்லேயாவது ஜிம்மினை நான் பார்க்காம இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பார்ப்பேன், ஜிம்மின் கிட்ட சைன் வாங்குவேன். ஏன்னா நீ பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சவால் மாதிரி விடுறீங்க. நீ பண்ணுறதை பார்த்தா நீ பண்ணுற மாதிரி தெரியலையே. ஏன் நீ நெகட்டிவாக பேசுகிற? பேசாதடி, நான் எப்படியாவது ஜிம்மினை பார்க்கணுண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்க. இங்கே ரியா அப்புறம் எப்பயும் போல் உங்கள் டியூஷன் போயிடுச்சு. இப்போ நீங்களும் ரியாவும் வீட்டுக்கு டியூஷன் முடிச்சுட்டு 7:45 உங்கள் டியூஷன் முடிஞ்சிச்சு. இப்போ எப்பயும் போல் நீங்கள் ரியாவை அப்படியே வழியில் வந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ரியா கேட்குறான், வயன் எனக்கும் ஒரு கனவு வந்துச்சுடி. என்ன கனவு? டேவாங்க பற்றியா? ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கனவை சொல்லிகிட்ருக்காட்டே, அவங்க கூட எப்படிலாம் இருந்தா அந்த மாதிரிலான்ட்டு. அதுக்கு என் கனவே பரவாயில்லமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓவராக பேசாதீ, எதுக்கு எடுத்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாவை பேசிட்டு இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் நல்லா போய் உடம்பு வலிக்குது, இந்த டியூஷன் வேறு கருமாந்திரம், எதுக்கு தான் வைக்கிறாரே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா நான் தூங்க போகிறோம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தூங்கலான்னு போகும்போது உங்கள் அம்மா பிடிச்சது, வயன் சாப்பிட்டுட்டு தூங்கு, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சாப்பிடாம போய் படுத்தா என்ன வயன் உடம்புக்கு ஆகுறது? உங்கள் அப்பா ஏன்ட்ட திட்ட, என்னமோ பிள்ளைக்கு நான் தான் சாப்பாடு போடாமல் உன்னை வளர்க்குற மாதிரி, உனக்கு குடும்பப்படுத்துகிறோமா? அம்மா அப்பா என்னை பார்க்க சொல்லுமா, நான் பேசுகிறேம்மா, நீனும் அப்பாவை சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்மா, உங்கள் அப்பாட்டியா நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு 9 o'clock மேலே உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிடலாம் முடிச்சுட்டு, அம்மா நாளைக்கு எனக்கு காலேஜ் லீவு, நான் நல்லா தூங்க போகிறேன், தயவுசெய்து நான் எழுப்பா தானே. சரி போய் தூங்கு, நீனும் எவ்வளோதான் படிப்பேன், போய் தூங்கு, நான் எழுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுடுறாங்க. நீங்கள் ஓடி போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே மார்னிங் அப்படியே உங்களோட இப்போ
ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் இப்போ சியோலில் இருக்கீங்க, ஐ மீன் சவுத் கொரியாவில் இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ எங்கேயோ கிளம்பிகிட்ருக்கீங்க, அறக்க பறக்க கிளம்பிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரியா, ஏய் பொறுமையாடி பொறுமையா, அந்த டிஷர்ட் எங்கடி வச்சேன், அந்த ஆர்மி டிஷர்ட் எங்கடி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பறக்க தேடிட்டுருக்கீங்க. சரி சரி, கூல் கூல், ரொம்ப டென்ஷன் ஆகாத, என்ன இருந்தாலும் பொறுமையாக தான் ஆரம்பிப்பாங்க கான்செப்டை. நீ ஏன் அறக்க கிளம்புற? நம்ம விஐபி சீட் வாங்கணுண்டி நம்ம 2 பேருக்கும். அதை தான் ஆன்லைனில் புக் பண்ணுறேன். அட எருமை மாடு, சொல்ல வேண்டியதான் நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன்ட்டு. அதனால் நீ என்ன பண்ணுற, பொறுமையாக போகலாம், இன்னும் அறக்க கிளம்பாது. இப்போ இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இப்போ நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கவே வேண்டாம். ஐயோ என்னை டென்ஷன் படுத்திட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்க. நான் கூட சீட்டு தீர்ந்துருமோ அப்படின்னு நினச்சேன், அதுக்குள்ளே நல்லா புக் பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் பண்ண டிக்கெட்டை காட்ட சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகே டிக்கெட் புக் பண்ணுறது அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இப்போ என்ன தான் நீங்கள் வந்து இப்போ பிடிஎஸ் கான்செப்ட்டுக்கு போக போகிறீங்க. ஐ மீன் ஃபைனல் கான்செப்ட் இது தான். ஸோ பிகாஸ் அதுக்கப்புறம் அவங்க மிலிட்ரி போயிடுவாங்கள்ல, ஸோ ஃபைனலாக ஒரு கான்செப்ட் சியோவில் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்போ போகிறீங்க. ஐயோ நீங்கள் அப்படியே அவங்க ஜிமினோட ஃபோட்டோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஜிமினை பார்க்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே ஒரு பக்கம் ரியா, ஐயோ என்னோடய வின்டர் வியர் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது, உன்னை எப்படி வேணும், இவ்வளோ நாள் மிஸ் பண்ணுவேன், நீ 2025 தான் வருவியா, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே உங்கள் ஃப்ரெண்டு ரொம்பவே சேடாக பேசிகிட்ருக்கா. உன்னோட தான் இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்கேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்ல வரமாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நானும் உனக்கு மேலே கவலையாக உட்காந்துருக்கேன், நீ வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. லைக் இப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகி லைக் ஒரு 5:30க்கு மேலே ஆகிடுச்சு, கான்செப்ட்டுக்கு நீங்கள் போகணும். ஸோ அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டால, லைட் ஸ்டிக்கு, அப்புறம் பேகு, ஜிமின் ஃபோட்டோ. நீ தான் ஜிமின் ஃபோட்டோ எடுப்பேன், நான் டேயாங் ஃபோட்டோ தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதுக்கு ஒரு சண்டை, ஒரு குட்டி சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை வேணாண்டி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி எடுத்து ரியாவை கூப்பிட்டு போடுறீங்க. ஸோ விஐபி சீட்லேயும் உட்காந்தாச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, எதுவுமே வரல, ஒன்லி சாங்ஸு. ஸோ உங்கள் லைட் ஸ்டிக் திடீர்னு வந்து க்ளோ ஆகுது. ஸோ திடீர்னு நீங்களும் அதை வச்சுட்டு வேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஐ மீன் ஷேக் பண்ணிகிட்ருக்கீங்க. கிம் நாம்ஜும் கிப் சப்சின் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாம் ஆர்மிஸாக சொல்லிகிட்ருக்கும் போது நீங்களும் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் வரதுக்கான இன்ட்ரோ மாதிரி போடுறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிமினா வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. நீங்களும் உடனே வந்து எல்லாருமே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போது நீங்களும் ஐயோ ஜிமினை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விஐபி இதுக்காகவே ஜிமினை கிட்ட பார்க்கணுக்காகவே விஐபி சீட்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அப்புறம் உட்காந்துட்டு ஜிமினை வராரு, ஸோ ஐ மீன் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ எல்லாம் வந்து அவங்க ஃபயர் அப்படி நிறையா சாங்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டைனமைட் பட்டர் எல்லா சாங்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சாங் முடிக்கிறாங்க, எட் டு கம். ஸோ அந்த சாங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படிப்பட்ட சாங்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்ணில் தண்ணி தாரே ஊற்றுது, பிகாஸ் அதான் லாஸ்ட் சாங். இப்போ வந்து கொஞ்சம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான், நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் ஜிமின் பார்க்குறாருடி அப்படின்ற மாதிரி நீங்கள் விஐபி சீட்லேருந்து வேவ் அந்த லைட் ஸ்டிக்கை போட்டு அடிச்சு ஜிமின் கத்துறீங்க. ஜிமின் பார்த்துட்டு கை நீட்டுறான், நீங்களும் நான்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்களும் ஸ்டேஜில் ஏறி வரீங்க. அங்கே இருக்க ஆர்மிஸ் எல்லாருக்குமே ஜெலஸ் ஆகுது, பிகாஸ் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கூப்பிட்றது. உங்கள் ஃப்ரெண்டும் ரியா கத்திகிட்ருக்கா, வாயன் கத்திகிட்ருக்கா. அங்கே இருக்க ஆர்மிஸ்லாம் பார்க்குறாங்க, ஒரே உங்களுக்கு ஜெலஸ் தான். ஜிமின் உங்கள் கையை விடவே இல்லை, நீங்கள் ஜிமின் கூட நிற்கிறீங்க, உங்களால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். இது உண்மையாக கனவா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பயாஸ் வேறு, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. இது என்னடா நம்ம கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜிமின் உடனே மைக்கை அவன் கையில் பிடிச்சிட்டு ஸோ அவன் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ இங்கே எல்லாம் இருக்கிற ஆர்மிஸ்க்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருந்தேன், இந்த பொண்ணு மட்டும்தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சா. விஐபி சீட்டு எனக்காக வந்தாலும் என்ன எதுக்கு வந்தாலும் எனக்கு தெரியாது, பட் எனக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சா இன்றைக்கி. ஸோ அதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னோடய கம்பெனி எனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல, பட் அவங்க
அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நாளைக்கு என் ஃப்யூச்சரில் மிலிட்ரி முடிச்சுட்டு வந்தேன்னா இதோ நீங்கள் என் கூட நிற்கிறாங்கள உங்கள் பேர் அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. உடனே மைக் உங்கள்கிட்ட கொடுத்தோடனே வயன் தடுமாறி சொல்கிறீங்க, வயன் இதுக்கப்புறம் இவ பார்க் வயன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே ஆர்மிலாம் கத்துறாங்க. நீங்கள் ஒன்று கண்ணுலேருந்து டியர்லாம் நிற்குதுங்க. ஜிம்மினை பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறோம். நீங்கள் உடனே ஓகே தான் அப்படின்னு தலையாட்டுறீங்க. ஸோ தென் ஜிம்மின் உடனே அதான் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் விரும்பினா மிஸ் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படி இங்கே கூட நம்ம என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டே யார்ட்டையும் போய் ரிங் எடுத்துருவாங்கன்றான். எப்படி தான் ரிங் இருந்துச்சோ தெரில, அவங்க ரிங் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கும் ஜிம்மினுக்கு அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்களாம் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்படி இப்படி கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரியாலாம் பார்த்துட்டு ஏன் அப்படின்றா. அப்புறம் தென் அங்கே ரியாவை யாரோ கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா டேங் நிற்கிறான். ரியாலாம் பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டாவ. என்ன உங்களுக்கு என் மேலே விருப்பம் இல்லையா, நீங்கள் என் ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டுருக்கீங்க உங்களுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ரியாவோடனே தலையாட்டி அப்படியே டேங் போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அவன் ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண. ரியாவுக்கும் ஒரே சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் ரியாவுக்கும் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி லைக் அப்படியே உங்களுக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. விஐபி சீட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும், அதிசயமாக கிடச்சிருக்கும் லக்கி. ஏன்னா நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பீங்க, இப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நான் மிலிட்ரி போயிட்டு வந்துடுறேன், நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தடுமாறி சொல்கிறீங்க. அங்கே ஒரு பக்கம் இதே கேட்டுட்டு அவங்க கேட்குறாரியா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் ரியா சொல்லி வைக்கிறா. ஸோ இப்போ நீங்கள் யாரும் உங்களை பிடிச்சி ஆட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் யார் அது பார்த்தா அந்த ஸ்டேஜில் உங்கள் அம்மா நிற்கிறாங்க. நீங்கள் உடனே பேபன்னு நிற்கிறீங்க. அம்மா நீயா இங்கே நிற்கிற? எருமை மாடு வயன் எதுக்கு இம்மான இருப்பீங்கிற மணிப்பாரு 11 அப்படின்றாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு குண்டு தூக்கி போட்டுருச்சு. வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாமே உங்கள் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், நீங்கள் எல்லாமே இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ இது இமேஜின் நினச்சோன்னா ரொம்பவே உங்கள் மனசு ரொம்பவே வேதனைப்படுது. ஐயோ அம்மா ஏம்மா இப்போ எழுப்பி விட்ட? ஐயோ இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே, ஏன் எழுப்பி விட்ட அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போட்டு கத்திகிட்ருக்கீங்க. மணி 11 பொம்பளை பிள்ளை இப்போ 14 மணி வரைக்கும் தூங்க முடியும் அப்படின்னு அதனால தான் எழுப்பி விட்டேன். சரி பல்ல ஆளுக்கிட்ட சாப்பிடு அப்படின்றாங்க. இது சாப்பிட்றதுல ஒன்று குறைச்சப்ப ரியா வீட்டுக்கு போகிறேன். எப்போ பார்த்தா இந்த ரியா வீட்டுக்கே போகிறதே பொழப்பா வச்சுக்கிங்க. படிக்கிறியா உன்னை கொலை பண்ண கூட தான் எங்கள் மட்டும் பொடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி இப்போ ரியா வீட்டு தான் உங்கள் அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க, வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. உடனே உங்கள் அம்மா நினைக்கிறாங்க இவளுக்கு என்னதான் ஆச்சு, வர ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா எல்லாம் அப்போ நான் சொல்லணும், இப்போ பார்த்தாலும் செல்லம் கொடுத்து வளர்த்தாருல அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் உங்களை அப்படி தலையில் அடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். நீங்கள் ரியா வீட்டில் போய் உட்காந்துட்டு ஆட ஆரம்பிக்கிறீங்க. ரியா கேட்டு சரிடி கனவு தானே அப்படி. எனக்கு இது கனவு நிலவாக இருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்கு தெரியுமாச்சு, இவ்வளோ கெட்ட கனவாக வந்திருக்கு, இவ்வளோ அழகான கனவை போய் எங்கள் அம்மா கெட்ட கனவாக்கிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. சரி ஓகே வயன் ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம், எனக்கும் தான் டேவங்க இன்னும் கிடைக்கல, நான் தான் டேவங்க விட்டு அழிச்சிட்டா இருக்கேன், சரி விட்டு ஃபீல் பண்ணாத, நம்ம பிடிஎஸ் பைத்தியமாக போயிட்டோம், அப்புறம் அப்படி தான் இருக்கணும், அதுக்கு நான் அநியாயமாக இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே சேடாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே தான்டா மந்த்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு, உங்கள் காலேஜெலாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வேலைக்கு போக வேண்டிய வயசாகிடுச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருமே பொண்ணு பார்க்க வர மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் வீட்டில் எல்லாருமே பையனுக்கு சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணால் கொரியா மாப்பிள்ளை தான் பண்ணுவேன்றீங்க. ஐ மீன் ஜிமினை தான் இன்டைரக்டாக சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கும் ஜிமினை பிடிஎஸை பிடிக்காது, பிடிஎஸ்லாம் வெறுப்பாங்க, சவுத் கொரியாவே பிடிக்காது. இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு எப்படின்னு அந்த கொரியன் ஃபேஷன் லைக் அவங்க கல்ச்சர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலவே அவங்க லைக் உங்கள்கிட்ட கொரியன்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. பட் உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது.
ஸோ அப்படி தான்டா அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்கிறாங்க உங்களை. நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா சீக்கிரம் வந்துடுவா, ஏன் மறக்காமல் சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு ஏர்லியாக வந்துட்டு சொல்கிறாங்க உங்களை. காலையிலே நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உங்களோட சிஓ கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறீங்க. உங்கள் சிஓ ஓகேன்ட்டு விட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வரீங்க. நிறைய கார்லாம் நிற்கிது. நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே வந்து எஸ்கேன்னு போட்டிருக்கு இந்த காரோட பிளேட்லலாம். என்னது எஸ்கேவா, சவுத் கொரியாவா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஓகே சரி உள்ளே போய் பார்த்தா நிறைய ரிலேட்டிவ்ஸ் உட்காந்துருக்காங்க. வேறு ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது, லைக் சவுத் கொரியா தான், சவுத் கொரியாவில் இருக்கிற மக்கள் தான், கொரியாவில் இருக்கிற மக்கள் தான். ஸோ நீங்களாம் ஆச்சரியமாயிடுறீங்க. உங்கள் அம்மாட்ட ஓடி போய் அம்மா யாரும்மா இவங்களாம், தெரிஞ்சவங்களா? ஏய் வயன், உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போட்டேன், அதை பார்த்தோன்னே அவங்க பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை யார்? மாப்பிள்ளை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. நீ ரெடி ஆகும், மாப்பிள்ளை சீக்கிரத்தில் வந்துடுவான், அவனுக்கு பிடிச்சவராக தான் இருப்பார், ஏன்னா பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. பிடிச்சவனா அந்த ஜிம்மினா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே உங்கள் ரியா ஓடி வந்து வயன் என்னடி கொரியாவில் வந்து எல்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு கேட்க. ஆமாடி, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வேறு ஜிம்மின் தான் நினச்சேன் ஒரு செகண்டில். கடைசியில் பார்த்தா வேறு யாரோ போல. மாப்பிள்ளை வந்துட்டாராடி? தெரியலையே. எங்கள் அம்மாட்ட கேட்டால் சஸ்பென்ஸு கம்முன்னு இருன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இப்போ உங்கள் அம்மா கொஞ்சம் அந்த மெட்டீரியல்ஸ் ஜுவல்லரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் சாரியும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு அம்மா எதுக்கு அதெல்லாம்? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ட்ரெடிஷ்னல் படி, நம்ம ட்ரெடிஷ்னல் படி இதை தான் வியர் பண்ணுவாங்க. ஸோ நீனும் இதை தான் வியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் ஐயோ எனக்கு கட்ட தெரியாதம்மா சாரி அப்படின்றீங்க. ரியா எனக்கு தெரியும், நான் கட்டி வரேன்னு சொல்லிட்டு ரியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கூட இருந்து. ஸோ நீங்களும் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மங்களக்கிழமை அப்படியே அடிக்க சொல்கிற இந்தியனுக்கு. தென் உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு போய் அவங்க நிற்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் யாருடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. வேறு யாரும் இல்லை, அது ஜிமின் தான். அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் ஜிம்மினை பார்த்தோன்னே ஆனும் வாயை பழக்கிறீங்க. தென் ரியாலாம் பக்கத்துலன்ட்டு ஜிமினா, ஜிம்மின் ஃபேமிலி அடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நீங்கள் ஜிம்மினோட அம்மா அப்பாலாம் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஜிம்மினோட அப்பா அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே ஆர்மிஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு ஆர்மி தானே. ஸோ உங்களுக்கும் தெரியும், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப் மூலயமா. ஸோ அப்போ பார்த்துட்டு அம்மா உங்கள் அம்மாவை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் உங்களோட ஃபேவரட் பர்சனான ஜிம்மினே நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. தென் நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் அப்படியே எப்படி சொல்கிறது, உங்களே மெய் மறந்து பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் உங்களோட இண்டியன் ஸ்டைலில் அந்த சாரீ வியர் பண்ணிவிட்டு அவனுக்கு அப்படியே உங்கள் கண்ணில் அப்படியே அவன் கண்ணில் அப்படியே ஒரு லவ் தெரியுது உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் ஜிம்மினை பார்க்க, ஜிம்மின் உங்களை பார்க்க. ஸோ இங்கேயே என்கேஜ்மெண்ட் மாதிரி முடிச்சிடுறாங்க. நீங்களும் ஜிம்மினை இப்போ தனியாக பேசிகிட்ருக்கீங்க. ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மின் நான் உங்களோட எவ்வளோ பெரிய ஆர்மி தெரியுமா, உங்களோட எவ்வளோ பெரிய ஃபேன் நான். ஐயோ உங்களை வெட்டிங் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு இதை யார்கிட்டையும் வெளியே சொல்லாத, இது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுக்கலாம், ஆர்மிஸ் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஸோ அதான் அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ நமக்குள்ளே இந்த வெட்டிங் முடிக்கட்டும், இன்னும் 1-2 வீக்கில் எனக்கும் உனக்கும் வெட்டிங். ஸோ இது யாரும் சோஷியல் மீடியாவில் நீ போட்டுறாத, ரியாக்கிட்டே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்த்து கண்ணடிக்கிறான். நீங்களும் ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரியாவும் சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லிட்டீங்க. ஸோ அப்படியே தாண்டா அவங்க டேஸ் ரொம்பவே ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் டெய்லியுமே அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸே பார்த்துட்ருப்பீங்க. எப்போ ஜிம்மினை மேரேஜ் பண்ண போகிறோம். பிகாஸ் உங்களோட ஃபேவரட் பர்சன், உங்கள் ஃபேவரட் பயாஸ். ஸோ அப்படி நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸையும் பார்ப்பீங்க. எப்போயாச்சும் ஜிம்மின் கூட்டிகிட்டு வருவார், லைக் டின்னர் மாதிரி கூட்டிகிட்டு வருவார். ஏன்னா வீடு இங்கே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் அப்படி டேஸாக ஸ்கிப் ஆகிப்போ உங்கள் வெட்டிங் ஹாலு. உங்கள் அப்பா உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களை போய் ஜிம்மின் கைப்போ கொடுக்குறாரு. லைக் நம்மளோட கிறிஸ்டின் முறைப்படி தான். ஸோ சவுத் கொரியா முறைப்படி. ஸோ அப்படியே வந்து முடியுது, மேரேஜ் முடிச்சு. ஜிம்மின் உங்களை வந்து பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஜிம்மினை பார்த்து அப்படின்ற மாதிரி ஜிம்மினை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாமே வீட்டுக்கு போகிறீங்க.
ஸோ ஜிம்மினுக்கு உங்களுக்கும் தனியான இடம். இது வந்து சோஷியல் மீடியா ஆர்மிஸ்க்கு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் ஜிம்மினுக்கு மட்டும் தான் தெரியும். ஐ மீன் ரியாவுக்கும் தெரியும். ஸோ ரியா டேவாங்க பார்த்துட்டு டேவாங் நான் உங்களோட எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியா போய் டேவாங்கிட்ட வரைஞ்சிட்ருக்கா. டேவாங் பார்த்துட்டு ஸோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அந்த இடத்துல ரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ரியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அடுத்த வீக் அவங்க 2 பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி வாங்கி பேசிகிட்ருக்கா. இங்கே நீங்களும் ஜெயினும் இப்போ வீட்டுக்கு போயாச்சு. ஸோ எங்கள் ஜெயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ அப்படியே தாண்டா ஒரு டேஸ் ரொம்பவே லவ்வபுளாக போகுது. நீங்களும் ஜெயினும் அஃபிஷியலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஆயாச்சு. ஸோ குட்டி குட்டியாக உங்களுக்குள்ளே ரொமான்ஸ் நடக்கும். டெய்லியுமே அதே மாதிரி அஃபிஷியலி ஃபிசிக்கலி இருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஜிம்மின் உங்களை அப்படியே ராணி மாதிரி பார்த்துப்பான். அவனும் கான்செப்ட் அப்படி இப்படி போவான். நீங்கள் தான் ஆளாகவே போய் அங்கே கான்செப்ட் அட்டன் பண்ணுவீங்க. பட் ஆர்மிஸ் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அன்றைக்கி கான்செப்ட் அன்றைக்கி ஜிம்மின் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான் எனக்கு இந்த மாதிரி வெட்டிங் ஆகிடுச்சு. ஆர்மிஸ்லாம் அப்படியே அவங்க பார்க்குறாங்க. சரி ஆர்மிஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க யார் அவங்க ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி. நான் இப்போ என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொன்னாலே நீங்கள்லாம் அப்படியே அவங்க கான்செப்ட் வந்து பார்த்துட்ருக்கேன். ஐயோ எனக்கு வேறு ஷையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டு அப்படி ஐ மீன் அவங்க அந்த ஸ்டேஜில் வர பார்க்குறீங்க. ஜிம்மின் அவங்க கூப்பிட்றான். நீங்களும் அப்புறம் ஸ்டேஜ் ஏறி வரீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆகுறாங்க. ஸோ உங்கள் கனவு எப்படி நீங்கள் ஐ மீன் எப்படிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஐ மீன் இப்படி தானே நீங்களும் கனவு கண்டிருப்பீங்க. ஸோ அப்படி வந்தோடனே உங்களுக்கு கனவு அப்படியே ரியலாக நடக்குதுன்னொடனே உங்களால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ இப்போ ஜிம்மின் அனௌன்ஸ் பண்ணோடனே அங்கே இருக்க ஆர்மிஸ் எல்லாருமே ஜெலஸ் தான். ஸோ நீங்கள் யாரும் ஜெலஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கே தெரியும் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ அவங்க கூட நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எனக்கு லைஃப் ஹாப்பியாக கொடுத்த ஒரே பர்சன் பையன் தான். அதுக்கப்புறம் இவ பார் பையன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் மட்டும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படியே தாண்டா அந்த கான்செப்ட் முடிஞ்சிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறீங்க. எந்த ரூமர்ஸும் வரல உங்களை பற்றி. பிகாஸ் நீங்களும் ஜிம்மின் எந்த கான்செப்ட் இருந்தாலும் ஒன்றா தான் போவீங்க. ஸோ அதை பற்றி எந்த ரூமர்ஸுமே வெளியே வரல. ஸோ உங்களோட லைஃபே ஹாப்பியாக போகுது. ஸோ இப்படி தான் ஒரு 1 டே நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறது ஜிம்மினுக்கு தெரியுது. ஜிம்மினுக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் அப்பா ஆக போகிறேன் ஜிம்மினுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஜிம்மின் ஹாப்பியாக உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணி பார்த்து பேசிகிட்ருக்கோம். இப்படியே தாண்டா 9 months ஸ்கிப் ஆகிடுச்சு. உங்களுக்கு வளைகாப்பு மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க இந்தியன் மறுபடி. ஸோ ஜிம்மினும் உங்ககிட்ட வந்து அந்த வளைகாப்புக்கு அந்த மஞ்சள் அதெல்லாம் பூசிட்டு வலையெல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவன் பண்ணுறான். அவனுக்கு அது புதுசாக இருக்குது. ஸோ சொல்லி கொடுக்கறனால பண்ணுறான். ஸோ அப்படியே வீடியோஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருமா தங்கச்சி அப்படின்னு உங்களை எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் இதுக்கப்புறம் தான் அப்பாவாக இருக்க குழந்தைய தங்க கட்டியோட தாங்கணும் சரியா அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சோடனே இங்கே ஜிம்மின் நான் பார்த்துக்கிறேன். என் பொண்ணை நான் தான் பார்த்துக்க போகிறேன். வேறு யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னாலே நீங்கள் உடனே ஜிம்மின் எனக்குள்ள பாதி பங்கு இருக்குது. பாப்பாவை நானும் தான் பார்த்துப்பேன். சரிடி பொண்டாட்டி பார்த்துக்கோ யார் வேணான்னு சொன்னால் அப்படி சொல்லிட்டு அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் வளையல் சவுண்டெல்லாம் உங்கள் பாப்பாவுக்கு கேட்குற மாதிரி அப்படி சிக்குன்னு அடிச்சு காட்டுறீங்க. ஸோ உள்ளே இருக்க குழந்தை சிரிக்குது. அப்புறம் உதைக்கும் உடனே ஜிம்மின் காதை வச்சு பார்க்குறான். ஜிம்மின் உடனே பாப்பா உதைக்கிறாடி அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் தொட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் அவங்க டேஸ் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டெலிவரி டைம் ஜிம்மினுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பிகாஸ் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கத்துறீங்க பெயினில் அவனுக்கு கண்ணில் டீயர்ஸாக வருது. வீடியோஸ் அவனுக்கு எல்லாருமே உங்கள் அப்பா அம்மா எல்லாமே சமாதானப்படுறாங்க. பட் ஜிம்மினுக்கு முடியலை. அவனுக்கு அழகாக வருது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படி ஃபைனலி பேபி எடுத்துகிட்டு வந்து ஜிம்மின் கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜிம்மினுக்கெலாம் இப்படி சொல்கிறது அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது, ஷிவர் ஆகுது. பிகாஸ் அது ஒரு கேர்ள் பேபி. பாருங்கடா என் பொண்ணு இப்படி பயன் மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டிஆர்இ ஐஸோடு சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே ஜிம்மினை சமாதானப்படுத்திட்டு எல்லோரும் குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே குழந்தை தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் ரொம்ப டயர்டில் படுத்துருக்கீங்க. இப்போ லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி ஜிம்மினை பார்க்குறீங்க. நீங்கள் உடனே ஜிம்மின் பாப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக சொல்கிறீங்க. நீங்கள் ஏந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்மின் எந்திரிக்காத நிப்பாடு நான் பாப்பா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்கா ஜிம்மின். ஒன்றை மாதிரி இருக்கா
இல்லைடா ஒன்று மாதிரி தான் இருக்கா. அடுத்து அதை பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு 2 பேர் மாதிரி இருக்கிறா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே தொட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்களும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு வீட்டுக்கு. பாப்பாவை பத்திரமா பார்த்துட்டு வளர்க்குறீங்க. ஸோ அவள் பேர் யூனான்னு அழகாக வைக்கிறீங்க, பார்க் யூனா. ஸோ யூனா கூட தான் உங்கள் டேஸ் ரொம்பவே போகும். நம்ம அதை வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஜிமின் குழந்த பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாவில் சொல்கிறாரு, சோஷியல் மீடியாவில் சொல்கிறோன்னே எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் தராங்க. தென் ஆஃப்டர் 5 years இப்போ உங்களோட பொண்ணு நீங்கள் 2 பேருமே எங்கேயோ ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஸ்டேஜில் யாரோ ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை, பிடிஎஸ் மெம்பர்ஸில் இருக்க எல்லாருமே நம்ம ஜிம்மின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பொண்ணு யூனா, மம்மி டேடி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் ஆமாம் யூனா உட்காரு, டேடி அவங்க டேடி வரார் அப்படின்னு சொல்லிட்டு டேடி ஃபுல்லாக அழகாக பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. யூனாவும் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கா. ஸோ தென் ஜெமின் வந்து உங்களையும் யூனாவையும் கூப்பிட்றான். நிறையா நியூ ஆர்மிஸ்க்கெலாம் தெரியாதுல்ல உங்களை பற்றி. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு உங்களோட பேர் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நீங்களும் யூனா ஜெமின் 3 பேருமே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதாண்டா, ஹாப்பி எண்டிங்கோடு முடிச்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. தென் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். தென் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருந்தால் அது ஏதோ பெருசாக எடுத்துக்காதீங்கடா. சரி ஓகேடா மிஸ், உங்களுக்கும் இது மாதிரி ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிமின் உங்களோட பயாஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு ஜிமின் கனவு வந்தாரோ உங்கள் கனவுலேயும் உங்கள் பயாஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், யார் வந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா மிஸ், see you later, டாடா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணும், ஓகேவா? ஓகேடா மிஸ், பாய்.